இன்றைய காலகட்டத்தில் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நமக்கு தேவையோ இல்லையோ என்றெல்லாம் பார்க்காமல் பல செய்திகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. எது உண்மை, எது பொய் என்று அறிந்து கொள்ள இயலாத வகையில் இருக்கும் படங்களும் காட்சிகளும் செய்தியா அல்லது விளம்பரமா என்று யோசிப்பதற்குள் அடுத்தடுத்து வந்து கொட்டும் திணிப்புகளும் உண்டு. மக்களின் சிந்தனைத் திறனை நிறுத்தவும், ஒரு சார்பு உள்ள சிந்தனையுடனேயே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களின் தாக்குதலாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது. இவை எல்லாவற்றையும் மீறி சில நேரங்களில் மனதிற்கு இதம் தரும் நெருடலான சில பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படியான ஒரு பதிவு சமீபத்தில் சிக்கியது. அதனை சில நல்ல உள்ளங்களுக்கும் அனுப்பினேன். இன்றைய இளைஞர்களின் அலட்சியப் போக்கு, அம்மாக்களை ஆயாக்களாக பாவனை செய்யும் இதயம், அம்மாக்கள் என்றாலே வேலை செய்வதற்காகவே பிறந்து தொலைத்தவர்கள் என்ற நினைப்பில் உள்ளவர்களுக்கு சாட்டையடை கொடுப்பது போன்ற அந்த உரை. ஆச்சரியம் என்னவென்றால் அது 1970களில் எழுத்துப் பெற்ற கதை தொடர்பான உரை. அந்த உரை நான் அனுப்பிய சிலரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே நெருடல்களால் மகிழும் ஒரு குடும்பம் பற்றி ஆலவட்டம் என்ற மலையாள படத்தில் பார்க்க முடிந்தது. அவளொரு தொடர்கதை போல் அது அவனொரு தொடர்கதைதான் படத்தின் கதையே. துலாபாரம், திக்கற்ற பார்வதி ரேஞ்சில் சோகம் இல்லை என்றாலும் படம் முழுக்க சோககீதம்தான். ஆனால் படத்தோட கரு முக்கியம். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் உடைஞ்சு போகாமல் எதிர்த்து நிக்கணும் என்பதுதான். ஆலவட்டம் என்ற படத்திற்கு ஏன் பெயர் வைத்திருப்பார்கள்? படம் முழுக்க தேடிப் பார்த்தாலும் கிடைக்கவில்லை. சாமி ஊர்வலத்தில் தாங்கிச் செல்லப்படும் துணி, பனையோலை முதலியவற்றால் செய்யப்பட்ட வட்டமான விசிறிதான் ஆலவட்டம். பனையோலை விசிறியினை தாளவட்டம் என்கிறார்கள். திருவிழாக்களில் யானை மீது சாமி ஊர்வலமாக எழுந்தருளும்போது இருபக்கங்களிலும் பல வண்ணங்களில் மாற்றி மாற்றி பிடிக்கப்படும் வட்டமான அலங்கார வடிவங்களை தாளவட்டம் என்றே அழைத்தனர். அதுவே பின்னர் மருவி ஆலவட்டம் என்று ஆகியிருக்கலாம். ஆலவட்டம் படத்தின் முதல் காட்சி மட்டும்தான் யானை மீது சாமி ஊர்வலம் வருவது போல இருந்தது. இது இப்படி இருக்க, 3ஆம் திருமுறை பாடல் ஒன்றில் திருஞான சம்பந்தர் தேவாரம் மூலமாக உலகம் வட்ட வடிவமானது என்கிறார். அவர் கூகுளில் தேடி அரிஸ்டாட்டில் பற்றி தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. ஆழிவட்டம் என்கிறது அப்பாடல் வரிகள். கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்களின் துன்பத்தை அறிந்து அருள் செய்ய விரும்பி தான் கண்டு இளம் கடலை விட்டு பூமிக்கு வந்து தம்மை தன்னெஞ்சிடமாகக் கொண்ட திருமாலுக்கு அவர் வேண்டுகோளுக்கு இணங்க காத்தல் தொழில் நன்கு நிகழ பேராற்றல் மிகுந்த சக்கராயுதப் படையை சிவபெருமான் ஈந்தது மெய்யான புகழ் அன்றோ என்று சைவை வைணவ கூட்டணியை பலப்படுத்துகிறார் அந்த 4வர் அணியில் ஒருவரான சம்பந்தர். பார் ஆழவட்டம் பகையால் நெளிந்து ஆட்டவாடி, பேர் ஆழியானது இடர் கண்டு அருள் செய்தல் பேணி, நீர் ஆழி விட்டி ஏறி நெஞ்சு இடம் கொண்டவர்க்கு போர் ஆழி இந்த புகழும் புகழ் ஊற்றது அன்றே. கம்பர் ஆழ்ந்த நிக்கரையில் இருக்கிறார். அருகில் மயிலிறகால் வடிவமைத்த ஆலவட்டம் சடையப்ப வள்ளல் தந்ததாகவே இருக்கும். அதனை எடுத்து வீச ஆரம்பித்தேன். அடிக்கிற வெயில் அவர் உடலுக்கு அசதி தந்தாலும் கற்பனைக்கு எந்தக் குறையும் இல்லை. அவரின் கற்பனையிலும் சென்று பார்த்தேன். இதுவும் ஒரு கற்பனைதான். அங்கும் வீசுகின்றன ஆலவட்டங்கள். கம்பன் கதாநாயகி படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தோழியர் வீசுகின்ற ஆலவட்டங்களின் மூலம் காற்று வருகிறது, கூடவே காதலும் வளர்கிறதாம். ஆம், காமத்தீயே வளர்க்கிறதாம். ஆமா, அது எப்படித் தெரிந்தது? தலைவி அணிந்த அணிகளும் பூமாலைகளும் கரிந்தும் தீந்தும் எரிந்தும் காணப்பட்டதாம். யார் அந்தத் தலைவி? வழக்கம் போல் உருகுபொன் பாவை, நெருப்பில் உருகுகின்ற பொன்னாலாகிய பாவை என மறைத்து காட்டி மகிழ்கின்றார் கம்பர் தனது கதாநாயகி சீதையினை. அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்டா, எரியினை மிகுத்திட இழையும் மாலையும், கரிகுவ தீகுவ கனல்வ காட்டலா,
உருகு பொற்பாவையும் ஒத்து தோன்றினாள். அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்டா, எரியினை மிகுத்திட இழையும் மாலையும், கரிகுவ தீகுவ கனல் வந்தாட்டலா, உருகு பொற்பாவையும் ஒத்து தோன்றினாள். கம்பனின் மறைத்துக் காட்டும் பெயர்கள் மேலும் தொடரும். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி. பின் குறிப்பு: என்னம்மா ராணி, பொன்னான மேனி, ஆலவட்டம் போட வந்ததோ? பாடல் நினைவுக்கு வருதோ?